வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நாளைக்கு காலேஜ் ரிப்போர்ட்டிங் ஆரம்பமாகுது. நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் காலேஜில் அடுத்து கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்க போகுது. ஓரியன்டேஷன் கிளாஸஸ், அப்புறம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அடுத்தடுத்து வரப்போகுது. பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறீங்க. ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணுன்னா என்னவெல்லாம் நீங்கள் கட்டாயம் கொண்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். மிக முக்கியமான விஷயமாக சொல்லணும்னா பெட்டு, பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட்டு இது கொண்டுக்கிட்டு போகணும். பில்லோ கொண்டுக்கிட்டு போகணும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு தேவையான மக்கு, பக்கெட் இது கொண்டுக்கிட்டு போகணும். துணி துவைக்கிறதுக்கு தேவையான பக்கெட் இதை வந்து நீங்கள் கொண்டுக்கிட்டு போகணும். உங்களுக்கு போடக்கூடிய சோப்பு, ஷாம்பு, சீப்பு, கண்ணாடி இதையும் கொண்டுக்கிட்டு போகணும். பூட்டு போடுறதுக்காக உங்களுக்கு தனியாக லாக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கரை நீங்கள் பூட்டி பத்திரமா வைக்கிறதுக்காக பூட்டு கொண்டுக்கிட்டு போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் அங்கேயே வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர் இருக்கும், அங்கே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஸ்டேஷ்னரிஸ் வந்து நீங்கள் என்னென்ன வேணுங்கிறத அங்கே போய் பார்த்துட்டு கூட அப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெடிசன். நீங்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மெடிசன் கட்டாயம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஃபஸ்ட் எய்டுக்கான சில விஷயங்களை நீங்கள் கொண்டுக்கிட்டு போயிடுறது வந்து பெட்டராக இருக்கும். செல்ஃபோன் அலௌடாக இல்லையா? பல காலேஜஸில் வந்து ஹாஸ்டலில் செல்ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க, காலேஜில் செல்ஃபோன் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி செல்ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃபோனுக்கு தேவையான சார்ஜர் இதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போயிடணும். ஸோ உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்கள் கைவசம் இருந்துருச்சு அப்படின்ட்டா பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் அதிகப்படியான மின்சாரத்தை இழுக்கக்கூடிய அயன் பாக்ஸ், அப்புறம் வந்து கெட்டில், மின்சார அடுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நிறையா மின்சாரத்தை எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக தடை விதிச்சிருப்பாங்க. ஏன்னா காணாமல் போச்சு அப்படின்னா அது பெரிய இஷ்யூவை கிளப்பும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹாஸ்டலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிடுறது பெட்டர். ஹாஸ்டலில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஹாஸ்டல் திங்ஸில் நீங்கள் மிக முக்கியமாக வச்சுருக்க வேண்டியது மெடிசன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அங்கே போய் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுக்கிங்க. நாளைக்கு ஹாஸ்டல் உண்டா இல்லையா? இந்த கேள்வி நிறைய மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இது நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் இந்நேரம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லை நாளைக்கு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியாச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போங்க. சில காலேஜஸில் வந்து 20th ஹாஸ்டல்னு சொல்லியிருக்காங்க. சில காலேஜஸில் வந்து நாளையிலேருந்தே கூட நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காலேஜை பொறுத்து இது வேரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் விசாரித்து தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கு எந்த காலேஜில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி. அதே போல் ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் வந்து இமீடியட்டாகவும் பே பண்ண வேண்டியிருக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா தான் ஹாஸ்டல் அலாட்மெண்ட் வாங்க முடியும். ஹாஸ்டல் அலாட்மெண்ட் வாங்கினா தான் நீங்கள் உங்களோட திங்ஸை வச்சு செட்டில் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. ஹாஸ்டல் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்குள்ளே பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஹாஸ்டலில் தங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.